நமது பாசமுள்ள பங்கு தந்தை அவர்களுக்கும் மற்ற அருள் பணியாளர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் இறை மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பிற சமயங்களைச் சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதர சகோதரிகளுக்கும் எனது இனிய திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கைத்தட்டலாம். இன்று எல்லாருமே மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம். இன்று மட்டுமல்ல, என்றும் எங்கேயும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? நமது அன்னையைப் போல, லூர்து மாதாவைப் போல நம்மை சுற்றி உள்ளவர்களை பாராட்ட வேண்டும். அவ்வளவுதான். நாம் எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழ ஆசைப்படுகிறோம். இல்லறத்தார், துறவரத்தார், தனியரத்தார், தாத்தாக்கள், பாட்டிகள், பேரன்கள், பேத்திகள், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்கள், சூப்பர் ஸ்டார்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். ஆனால் இந்த உலகத்திலே மனம் விட்டு சிரிப்பவர்களை விரல் விட்டு எண்ணி விடலாம். மனம் விட்டு சிரிக்கிறதுனா என்னன்னு தெரியுமா? நான் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். மனம் விட்டு சிரிக்கணுன்னா என்ன செய்யணுன்னா, சிரிக்கும்போது நம்ம தொடைய ரெண்டையும் தட்டணும். நம்ம தொடைய, மற்றவங்க தொடையில் நம்ம தொடைய தட்டணும். தட்டிட்டு குலுங்க குலுங்க சிரிக்கணும். குண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. என் உடம்பு நான் சிரிப்பேன், உங்களுக்கு என்ன? வெக்கெல்லாம் படக்கூடாது. நல்லா குலுங்க குலுங்க சிரிக்கணும். அப்படி சிரிக்கும்போது 2 கண்களிலிருந்தும் கண்ணீர் கொட்ட வேண்டும். ஒரு கண் காவிரியாகவும் இன்னொரு கண் கங்கையாகவும் மாற வேண்டும். இப்படி சிரித்து யாரையாவது பார்த்துருக்குறீங்களா காலையிலேருந்து? அதுதாங்க உண்மையான சிரிப்பு. குழந்தைங்க சிரிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுதான் உண்மையான சிரிப்பு. அப்படியே கண்ணு தண்ணி கொட்டும். அப்படி சிரித்து வாழ ஆசை. அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், மாதாவைப் போல வாழ வேண்டும். மாதா ஒரு ரகசியத்தை கண்டுபிடித்து வைத்திருந்தார்கள். அது என்ன ரகசியம் என்பதை எடுத்து சொல்ல ஒரு குட்டி கதை. இந்த கதை கடன் வாங்கின கதை. இதை ஒரு குருவானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஜான் பவுல் என்னும் குருவானவர் எண்ணற்ற நூல்களை எல்லாம் எழுதியிருக்கிறார். அவர் புத்தகங்கள் எல்லாவற்றிலும் அழகான கதைகளை எல்லாம் சொல்லுவார். இதுவும் ஒரு அழகான கதை. இந்த கதையின் பெயர் பிரின்ஸ் சார்மிங். பிரின்ஸ் சார்மிங். பிரின்ஸ் சார்மிங்னா அழகான இளவரசன். இந்த உட்காந்துருக்காங்க பாருங்கள், அழகான இளவரசர்கள்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள். நம்ம ஒரு சூப்பர் ஸ்டாருங்க. எல்லாம் அழகாக இருக்கிறீங்க. ரெக்க தான் இல்லை, எல்லாம் சம்மனசு போல் இருக்கிறீங்க. அழகான இளவரசன் திருமண வயதை எய்தினான். திருமண வயதை எய்தியவர்களெல்லாம் திருமணம் செய்து கொள்வதில்லை. ஆனால் அவனுக்கு ஆசை வந்துட்டு, மனசில் ஏதாச்சும் ஆசை வந்துட்டா, பயப்படாதீங்க, வந்துட்டா அந்த ஆசை நிறைவேறும் வரை முழுதும் சிரிக்க மாட்டோம். உண்மை தானே? வராமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பெரிய ஆசையெல்லாம் வர்றதுனால அதனால தான் அவங்க சிரிச்சிட்டே இருக்கிறாங்க. ஆசை வந்துட்டு, அதனால் அம்மா அப்பாட்ட சொன்னால், அவன் இது மாதிரி எனக்கு கல்யாண ஆசை வந்து விட்டதுன்னு. சரிப்பா, நாங்கள் பொண்ணு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளவரசனுடைய தாயும் தந்தையும் பெண் தேடினார்கள். ஊரெல்லாம் நாடெல்லாம் அலைந்தார்கள். எந்த பெண்ணை பார்த்தாலும் குறை சொன்னான். இவளுக்கு நாக்கு சரியில்லை, இவளுக்கு மூக்கு சரியில்லை, ஒரு மாதிரி பார்க்குறா, இப்படியே சொல்லிகிட்டு வந்தாங்க. அவங்க அம்மா அப்பா என்ன சொன்னாங்க, டேய் உனக்கு எவனை பொண்ணு பார்க்க முடியாது, நீனே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் நம்ம சூப்பர் ஸ்டார் அலைகிறாருங்க.
எங்கள் குதிரையில் ஏறி புறப்பட்டு போகிறாரு. ஒன்றும் சரிப்பட்டு வரல. ஒரு நாள் என்ன பண்ணான்னா, குதிரையில் போயிட்டு இருக்கும்போது களைச்சி போய் மேலே பார்த்தான். அது ஒரு கோபுரம். அந்த கோபுரத்தின் மேலே ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணு அந்த இளவரசனை பார்த்தா. அவளும் நோக்கினாள், அண்ணலும் நோக்கினான். 4 கண்கள் சந்தித்தன, 2 நெஞ்சங்கள் பேசின. உடனே மேலே கோபுரத்தில் மேலே ஏறி போயிட்டாங்க. போய் அந்த பொண்ணை பார்த்து அப்படி புகழ்கிறான். ஐயோ, இந்த நாட்டில் எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, நீ தான் பேரழகி, உலக அழகி போட்டி நடந்தால் உனக்கு தான் முதல் இடம் அப்படின்லாம் சொல்கிறான். அவளுக்கு அதை கேட்க கேட்க சந்தோஷம். ஏன்னா அது மாதிரி யாருமே அவளை புகழ்ந்தது கிடையாது. கடைசியாக என்ன தெரியுமா கேட்டால், நீ என்ன லூஸா, உனக்கு என்ன ஆச்சு, உன்னை பார்த்தா நல்லா அழகாக இருக்கிற, என்னையான் கட்டிக்கிற விரும்புகிற, நான் குரங்கியா? குரங்கா? கதை என்ன தெரியுமா, அந்த பொண்ணை வளர்த்தது அவங்க பாட்டி. அந்த பாட்டிக்கு அந்த பேத்தியை ரொம்ப பிடிக்கும். அழகாகவும் இருந்தா, அறிவுள்ளவளாகவும் இருந்தா. அதனால் கல்யாணம் செய்து கொடுக்க விரும்பலை. இவளை கீழே வச்சுருந்தா எவனாச்சும் ஒருத்தன் வந்து கட்டிட்டு போயிடுவான். அதனால் கோபுரம் கட்டி மேலே வச்சுட்டாங்க. இதாங்க அந்த காலத்தில் கண்ணாடி இல்லை. கண்ணாடி இருந்திருந்தால் பார்த்துருப்பாத்தான் அழகை. இப்போ என்ன பண்ணுறது, நீ சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிறேன், நிரூபித்து காட்டேன் நான் அழகிங்கிறத. என்ன செஞ்சுருப்பான், இளைஞர்கள்லாம் சொல்லிடுவாங்க, பக்கத்தில் வா என் கண்களை பாருன்னா. அந்த கண்களுக்குள் என்ன தெரிஞ்சிருக்கும், அவனுடைய கண்களுக்குள் அவளுடைய உருவங்கள் தெரிந்தன. ஒரு உருவம் 2 உருவங்களாக தெரிந்தன. தன்னுடைய பேரழகை முதல்ல பார்க்குறாருங்க. இருவருக்கும் கெட்டி மேளம் கொட்டி முழங்க திருமணம் நடந்தது. இதில் என்ன சுவையான நிகழ்வு என்றால், அவள் சிரித்த போதுதான் அவன் சிரித்தானாம். அவனும் சிரிக்கல. அது வரை உலகம் முழுவதையும் கடவுள் கையில் கொடுத்தாரு. யார் கையில்? ஆதாம் கையில் கொடுத்தாரு. சிரிச்சானா? என்னங்க, சொத்து சுகம் எல்லாத்தையும் உங்கள் கையில் கொடுத்துட்றேன், சிரிப்பீங்களா? வராது. எந்த பொருளாலும் நம்மை சிரிக்க வைக்க முடியாது. ஒரு மனிதரால் மட்டும்தான் நம்மை சிரிக்க வைக்க முடியும். ஆதாம் எதுக்காக ஏங்கினான்? ஒரு துணைவிக்காக ஏங்கினான். ஏன்? அவளால் தான் பாராட்ட முடியும். அதை பார்த்தாரு கடவுள். இன்னொரு மனிதர் இல்லாமல் ஒரு மனிதர் சிரிக்கவே முடியாது, மகிழ்ச்சியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சார். கல்யாணத்தன்னைக்கு சிரித்தவன் தான். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அப்படி மாற்றியும் சொல்லலாம். ஆகவே அந்த இளவரசனின் மகிழ்ச்சி யார்கிட்ட இருந்துச்சு சொன்னீங்கன்னா 10 கோடி ரூபா தர்றேன். அந்த இளவரசன் மகிழ்ச்சி யார்கிட்ட இருந்துச்சு? அவனிடம் இருந்தது. அவன் தான் முதல்ல பாராட்டினான். அவன் பாராட்டாமல் இருந்திருந்தால் அவர் சிரித்திருக்க மாட்டார். அவள் சிரிக்காமல் இருந்திருந்தால் அவனாலும் சிரித்திருக்க முடியாது. தனியாக அழுது விடலாம், தனியாக சிரிக்க முடியாது. ஆகவே நம்ம என்ன செய்யணும்? நாம் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் யாரை மகிழ்ச்சிப்படுத்தணும்? மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். இந்த மூளை இருக்குல்ல, மற்றவங்க சொல்கிறத அப்படியே நம்பிடும். அது சரியா தப்பா? அதனால தான் நம்ம சீரியலை பார்த்துட்டு அழுகுறோம். அவன் காசை வாங்கிட்டு அழுகுறான், நீ ஏன் காசை கொடுத்துட்டு அழுகுற? அப்படி தாங்க, அது அப்படியே நம்பிடும். அது அப்படியே நம்பிடும். என்னை பார்த்து எத்தனை பேர் தெரியுமா சொல்லியிருக்காங்க, நீங்கள் கருப்பாக இருந்தாலும் கட்டடகம்தான் அப்படின்னு. பொய்யுங்கிறது அவங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் அதை கேட்கும்போது மனசுக்குள்ளே ஒரு மத்தாப்பு. அது எப்படி? அது அப்படி தாங்க. ஜீனி அள்ளி வாயில் போட்டால் இனிக்கும். அது எப்படி? அப்படித்தான். குரோசினை வாயில் போட்டு முழுங்கினா தலைவலி நிற்கும். அது எப்படி? அது அப்படி தான். மற்றவர்கள் நம்மை பாராட்டினால் நாம் மகிழ்ச்சி அடைவோம். அது எப்படி? அது அப்படி தான். இது இயற்கையின் சட்டம், இறைவனின் திட்டம்.
நம்ம பிரெயின் இருக்குல்ல, மூளை அப்படி தான் வேலை செய்யுது. அதனால் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினோம்னா யாரை மகிழ்ச்சிப்படுத்தணும்? மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். வேளாங்கண்ணிக்கு 2 பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் பணியாற்றிய பொழுது அக்காளும் தங்கச்சியும் எங்கே ஆடுறாங்க, பீடத்துக்கு முன்னாடி ஆடுறாங்க. பேய் பிடிச்சிட்டு தான் என்னை வந்து கூப்பிட்டாங்க. எனக்கு பேயினாலே பயம். நான் சொல்லி வச்சுருந்தேன், என்னை விட கொஞ்சம் வயதான ஃபாதர்கிட்ட நீங்கள் நல்லா பேய் ஓட்டுங்க, எனக்கும் கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுத்துருவோம். ஒரு நாள் ஒரு பேய் வந்துச்சுங்க, 26 வயசு, ஆந்திரா பேய். எஃப்னு தான் கூப்பிடுவாங்க. போனேன். அவள் வந்தால் பாருங்கள், உள்ள அவங்க அம்மா அந்த பொண்ணு அப்படியே நாற்காலி இழுத்து போட்டு மேலே சம்மணங்குட்டி போட்டு உட்காந்துக்கிட்டு அந்த ஃபாதரை பார்த்து, அவர் தண்ணியை வச்சுக்கிட்டு தீர்த்தத்தை வச்சுட்டு ரெடியாக இருக்கார். அவரை பார்த்து இவர் சொல்கிற, வெள்ளை அங்கேயே போட்டுக்கிட்டு தண்ணியை தெளித்தா ஓடிவிட்டேன் பார்த்தியா, உன்னை போல் எத்தனை பேரை பார்த்துருக்கேன்னு. எனக்கு உயிரே போயிட்டு. நான் பட்டம் வாங்கி 3 மாதம் தான் ஆச்சு. அவர் நான் நினச்சிட்ருக்கா, இது வேளாங்கண்ணி, அதற்ற வேலையெல்லாம் உன்னோட வச்சுக்க, நீ என்ன தண்ணியை தெளி பார்ப்போம், நீ செஞ்சதெல்லாம் சொல்லிவிடுவான்னுச்சு. அவ்வளோதாங்க. நான் தாங்க முதல்ல ஓடினேன். ஏன்னா நான் மாங்காய் திருநது தேங்காய் திருந சொல்லிவிட்டான், பெரிய பிரச்சனை ஆகிடும்ல. அவருக்கு கை காலெலாம் உதவுது. அவங்க அம்மா பிள்ளைய கூட்டிகிட்டு போ, இங்கே பேயும் ஓட்ட மாட்டாங்க, ஒன்றும் ஓட்ட மாட்டாங்க. அப்புறம் எப்படியோங்க கற்றுக்கிட்டேன், பேய் ஓட்ட கற்றுக்கிட்டேன். அப்புறம் அந்த 2 பொண்ணையும் கூட்டிகிட்டு வாங்கினேன். முதல்ல அக்கா வந்தா, அந்த முடியை தூக்கி அப்படியே மேஜை மேலே போட்டுட்டு பேசவே இல்லை. கடைசியில் நான் சொன்னேன், உண்மையிலேயே உனக்கு பேய் பிடிச்சிருக்கா, நான் பூசைக்கு போகணும், உண்மையை சொல்லு அப்படி. அதெல்லாம் பேயும் பிடிக்கல, ஒன்றும் பிடிக்கல, கல்யாணம் ஆக மாட்டேங்குதுண்ணா. ஓ, கல்யாணம் ஆக மாட்டேங்குதா? அம்மா ஃபாதர் 6 பேர் வந்தான், ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஒரு நாள் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஊரில் உள்ள சாம்பல்லாம் காலி, வேப்பலையும் காலி. இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ உனக்கு பேய் பிடிக்கலை, இதுதான் பிரச்சனை அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்தியாவில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுன்னா 4 குவாலிஃபிகேஷன் வேணும், 4 நிபந்தனைகளை அந்த பெண் நிறைவேற்ற வேண்டும். மாப்பிள்ளை முகத்தை பார்ப்பார், மாமியார் கழுத்தை பார்க்கும், மாமனார் குளத்தை பார்ப்பார், மற்றவர்கள் குணத்தை பார்ப்பார். உப்பு புளி மிளகாலாம் கடன் கொடுக்குமா அப்படின்னு பார்ப்பார். இந்த நாளில் என்ன உனக்கு குறைவாக இருந்துச்சோ எனக்கு தெரியாதுமா, ஆனால் உன்னை விட மோசமான பிள்ளைங்கள்லாம் வந்து கல்யாணம் ஆகிருக்கு. ஆகுமா? ஆமாம், பேய் ஓடிட்டுங்க. அப்புறம் அவள் வந்தால் அவளையும் வந்துடுத்தேன், பேய் ஓடி விட்டது. நான் ஒரு 50 பேய் ஓட்டியிருப்பேன். இப்போ ஒரு பேய் வரமாட்டேங்குது வேளாங்கண்ணிக்கு. எல்லாம் அமெரிக்காவுக்கு டூர் போயிட்டு நினைக்கிறேன். ஒரு நல்ல வார்த்தைங்க, ஒரே ஒரு வார்த்தை. மற்றவங்களை பாராட்டி நீங்கள் சொன்னால் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் அடியோடு புரட்டி போடலாம். அவங்க சிரிப்பாங்க. அதை பார்த்து விட்டு நாம் சிரிக்கலாம். மன்னாதி மன்னனாக இருக்கலாம், நீங்கள் தனியாக சிரிக்கவே முடியாது. மற்றவர்களை சிரிக்க வைக்க வேண்டும். இதை நன்றாக உணர்ந்து வைத்திருந்தவர், அறிந்து வைத்திருந்தவர், புரிந்து வைத்திருந்தவர் நமது மாதா. அதனால் ஒரு முறை கூட அவர்கள் வாழ்க்கையில் யாரையும் அவருடைய சொல்லால் காயப்படுத்தியதே இல்லை, செயலாலும் காயப்படுத்தலை. ஒரே ஒரு முறை. சில பேர் சொல்லுவாங்க ஒரே ஒரு முறை கோவப்படுவோமா? நோ, ஒரு முறை கூட கோவப்பட்டது கிடையாது. அவங்க 6-7 முறை பேசினார்கள். நானோ கணவனை அறியனே 1, இது ஆண்டவருடைய அடிமை 2, என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது 3, எலிசபெத்தை வாழ்த்தியது 4, நானும் உன் தந்தையும் உன்னை தேடினோமே 5, ரசம் தீர்ந்து விட்டது 6, அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் 7. கூட்டி பெருக்கி வகுத்து பார்த்தால் மிஞ்சுவது அன்பு. அழகாங்க. அவர்கள் வாழ்க்கை ஒரு போர்க்களமாக இல்லை, ஒரு பூந்தோட்டமாக திகழ்ந்தது. காரணம் என்ன?
அவர்களுக்கு கிடைத்த நேரத்திலெல்லாம் மற்றவர்களை போற்றினார்கள். 4 பேரை அவர்கள் வாழ்த்தினார்கள். லூக்கா 1:47 பாருங்கள். என் ஆன்மா ஆண்டவரை போற்றுகிறது. எப்படி லைஃப் தொடங்குது பாருங்கள். போற்றுகிறது, அப்ரிஷியேட்டிங், கங்க்ராச்சுலேட்டிங், பாராட்டினார்கள். ஜீசஸ் அதான் கற்றுக் கொடுத்தாரு. ஜீசஸ் அதான் கற்றுக் போன உடனே எங்கள் அடிதின உடனே எங்களுக்கு கொடுத்தாலும் கேட்கவே இல்லை. நீங்கள் பாடுவாங்க பாருங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு, விண்ணுலகில் இருக்கிறாங்க தந்தையை முதல்ல புகழ்வார். மாதா தான் செஞ்சாங்க. 2வதுங்க இப்போ தான் படித்தேன், என்ன அழகு, தன்னையே போற்றிக் கொள்கிறார்கள். இந்நாள் முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையவர் என போற்றுமே. நான் யுனிக்குங்க. காலையில் கண்ணாடி எடுத்து வச்சுட்டு நீங்கள் உங்களை ரசிக்கணும், ரசித்து பார்க்கணும், பார்த்து ரசிக்கணும். இது மூஞ்சாது அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. ஏனென்றால் உங்களை போன்ற மனிதர்கள் பிறந்ததும் இல்லை, பிறக்க போவதும் இல்லை. எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ நம்மளே நாம் போற்றிடக்கூடாதா? போற்றிக்கொள்ளலாம். 3வதாக மற்றவர்களை போற்றுதல். உள்ளே நுழைஞ்ச உடனே என்ன அழகு பாருங்கள். அங்கே எலிசபெத் அம்மாள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இன்றைக்கி என்ன கோழி பிரியாணியா மட்டன் பிரியாணியான்னு சொல்லி கேட்டுட்டு நுழையில, எடுத்த உடனே வாழ்த்தினா. வாழ்த்தியது என்ன நடந்தா, அந்த எலிசபெத் அம்மாள் வயிற்றுக்குள்ளே இருந்த குழந்தை துள்ளியதுன்னு இல்லை, பேருகையால் துள்ளியதான். வீட்டுக்காரர் ஆஃபீஸுக்கு போயிட்டு இல்லாட்டி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள நுழையும் போது மனைவி துள்ளணும், துள்ளி குதிக்கணும். வந்துட்டீங்களா. எப்படி தெரியுமா? இந்த சின்ன பிள்ளைங்களை கேளு, உங்கள் வீட்டுக்கு தாத்தா வந்தால் கையை பார்ப்பீங்களா பையை பார்ப்பீங்களா? பையை பார்ப்பீங்க. அது நல்லா பெரிய பையாக இருந்தால் துள்ளி குதிக்கிறீங்களா? அது குதிக்கணும் சந்தோஷமா. 4வதாக இயற்கையை போற்றினார்கள். தீவன தொட்டியில் கிடத்தினார்களாம். என்ன நீ கட்டிக்கிட்டு வந்து குழந்தை பிறந்திருக்கு, குடிச்ச உள்ள கொண்டாந்து பறக்க வச்சுருக்க, ஒன்றும் சொல்லலைங்க. அந்த அம்மா பேசாமல் இருந்தாங்க. ஆடு மாடெல்லாம் விரட்டு, பிறந்திருக்கிறது யார்? கடவுள் பிறந்திருக்கிறாரு. ஆடு மாடையெல்லாம் கொண்டாந்து வச்சுருக்கீங்களே, விரட்டுங்க. ஒன்றுமே சொல்லலைங்க. இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தார். அதனால தான் 7 வியாகுலங்கள் பட்டாலும் ஒரு முறை கூட மாதா அழவில்லை. நம்ம அழுதுறோம், முறைச்சி பார்த்தா அழுகுறோம். 7 வியாகுலங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், வேதனைகள், இன்னல்கள் இடையிலும் அவர்கள் முகம் அன்றளந்த செந்தாமரை போல் இருந்ததாம். ஏன்? அவங்கள சுற்றி சிரிக்கும் சமுதாயம் ஒன்றை உருவாக்கி வைத்திருந்தார். செய்யணும், பாராட்டணும். பாராட்டினா தான் நம்மால் சிரிக்க முடியும். பாராட்டணும். நீங்கள் குறை சொல்கிறத யாருமே விரும்புறதில்லை. நீங்கள் குற்றங்களை சுட்டி காட்டுவதையும் யாரும் விரும்புவதில்லை. ஏன் தெரியுமா? என் குற்றம் உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் என்ன வெளியில் பார்க்குறது தானே, பிஷப்பு செய்கிற தப்பை தானே பார்க்குறீங்க. நான் மனசுக்குள்ளே என்ன தப்பு பண்ணிகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அப்போ பேசாமல் இருங்க. உங்களை விட எனக்கு என் குறைகள்லாம் நன்றாக தெரியும். நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்களா? எனக்கு புத்துமதி சொல்ல வேண்டாம். 300 மதங்கள் தோன்றிவிட்டன. அந்த மதங்கள் போதிக்காத ஒன்றையா நீங்கள் எனக்கு போதித்து விட போகிறீர்கள்? இயேசுவும் புத்தரும் காந்தியும் சொல்லாததையா நீங்கள் சொல்லிவிடப் போகிறீர்கள்? உங்கள் அட்வைஸ் எல்லாம் தேவையில்லை. எனக்கு என்ன தெரியுமா வேணும்? எத்தனை குறைகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு நல்ல குணத்தை பார்த்து நீங்கள் என்னை பாராட்ட வேண்டும். என் குற்றத்தை யார் திருத்துவா? ஆண்டவன் பார்த்து கொள்வான். ஆண்டவன் பார்த்து கொள்வான். ஆட்டை கொழுக்க வைப்பது அடிப்பதற்காக, பயந்துடாதீங்க. ஆட்டை கொழுக்க வைப்பது அடிப்பதற்காக என்று விவிலியம் எழுதி வைத்திருக்கிறது. அதனால் அந்த தண்டனையெல்லாம் அவர்கிட்ட விட்டுருங்க. என் வேலை ஒன்று தான், பாராட்டுவது. ஒரு வார்த்தைக்கு ஒரு தரனாலும் மனைவியை பார்த்து கணவன் சொல்லணும், என் அன்புடையாளை உன்னை மணக்க நான் என்ன தவம் செய்தேனோ அப்படின்னு சொல்லணும். சும்மா அள்ளி விடணும். புரியுதா? அதே போல் கணவன் மனைவியை பார்த்து நீங்கள் அழுதால் அரும்புதிரும், அண்ணாந்தால் பொன்னுதிரும், சிரித்தால் முத்துதிரும், வாய் திறந்தால் தேன் சிதறும். அவர் கேட்பார், நல்லா தானே கோயிலுக்கு போனேன், ஏன் கும்பகோணம் ஆயிரம் வந்து எதுவும் சொன்னார? ஒழுங்காரு. நமக்கு பழக்கமே இல்லைங்க.
குழந்தை பிறந்ததும் அது பொம்பளை பிள்ளையாக இருந்தால் அடுத்தோடு கிளவி வரும். எப்படி தெரியுமா? கொஞ்சம் அதை தூக்கி வச்சுட்டு, மாமா மவனை கட்டிக்கிறியா? எங்களுக்கு யாரை கட்டிக்கிறதுன்னு தெரியும். ஆம்பளை பையனாக இருந்தால் அந்த அடுத்தோட கிழமை வருவார், வந்து பாரு பிறந்திருக்கான் பாரு, அவன் அப்பனாட்டமே அதே திருட்டு முழிங்கும். இப்படியாங்க பாராட்டுறது? நீ அப்துல் கலாம் ஆயிரு, நீ அன்னை தெரசாவாயிருன்னு போட்டுவாங்களா? அப்போ தாங்க அவங்க சிரிப்பாங்க, அப்போ தாங்க அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இறுதியாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். 1974 எனக்கு பட்டம் கொடுத்தாங்க. ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி. 3ஆம் தேதி எங்கள் ஊர் இலுப்பூர், அங்கே ஏர்போர்ட்லாம் இருக்குது. நீங்கள் ஏரோப்ளானை விட்டுட்டிங்கன்னா ஃபோன் பண்ணிங்கன்னா பைலட் வந்து திருப்பி கூட்டிகிட்டு போவார். சரியான பட்டிக்காடு. அங்கே பூசை நடந்தது. சந்தோஷத்தில் சரியாக சாப்பிட்லங்க. நாள் ராத்திரி நல்ல பசி. அந்த சமயத்தில் வீட்டுக்கு போகிறதுக்காக ரெடியாக இருந்தால் ஒரு அம்மா வந்து எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க அப்படின்ட்டு. இந்தாம்மா பட்டம் வாங்கிட்டு வீட்டுக்கே போகல, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. இல்லை உங்களை ரொம்ப பிடிக்கும். 3 வார்த்தை தான், உங்களை ரொம்ப பிடிக்கும். அதில் அவுட்டுங்க. ஏன்னா அதுவரை என்ன அப்படி சொன்னதில்லை யாரும். அதனால் ரொம்ப பிடிக்கும் அப்படி போனேங்க. போய் 3 இட்லி வச்சது, 2 இட்லிக்கு தான் சட்னியை ஊற்றுனுச்சு, ஒரு இட்லிக்கு சட்னி ஊற்றலை. இந்த அம்மா என்ன செய்யுது, குண்டான ஒரு கையில் வச்சுக்கிட்டு இந்த கரண்டியை ஒரு கையில் வச்சுட்டு கதை சொல்லுது. என்ன கதைன்னா, நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உங்கள் அம்மா அடிப்பீங்க, நீங்கள் இங்கே ஒடியாருவீங்க, உங்களை நான் இடுப்பில் தூக்கி வச்சிருந்தேன். இப்போ அதையா கேட்டேன். இங்கே சட்னி இல்லை, சட்னி வேணும்னு கேட்டுருவேன். கேட்டால் என்ன தெரியுமா அந்த அம்மா சொல்லலாம், ஆர்டினேஷன் வாங்கி 1/2 நாள் அவளை அலையுது பாரு சாம்பார் சட்னின்னு. பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காருல வயசானவர், அவர் என்னமோ காணாத கண்டதை திங்கிறது மாதிரி இட்லியை திங்கிறாரு. நான் புது மாப்பிள்ளை தானே, கொஞ்சம் வெக்கமாக இருக்கும்ல. ஒன்றும் நடக்கலை. கடைசி ஆயுதத்தை பயன்படுத்துவோம் அப்படின்னு என்ன செஞ்சேன்னா, அம்மா என்ன நீங்கள் இட்லியும் சுட்டுவீங்க சட்னியும் வச்சுருக்கிறீங்க, இட்லியை விட சட்னி தான் நல்லா இருக்கு. நான் அப்படியே கொட்டிச்சு பாருங்கள். இதாங்க வாழ்க்கை. இதை வச்சு தான் நான் பிழைச்சிக்கிட்டு இருக்கேன். 16 வருடங்கள் ஜாலியாக போச்சு. எந்த கவலையும் கிடையாது. போன மாட்டை தேடுறதும் இல்லை, வந்த மாட்டை கட்டினதும் இல்லை. யார் பார்த்து? அந்த ஆண்டவன் பார்த்து கொள்வான். என் வேலை என்னன்னா, ஏதாச்சும் ஒரு நல்ல குணம் ஒரு ஃபாதர்கிட்ட ஒரு சிஸ்டர்கிட்ட உங்கள்கிட்ட இருக்காதா? இருக்கும்ல, அதை பார்த்து பாராட்டுவது. அதனால தான் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். ரகசியம் ஒன்றுமே இல்லை, என் மகிழ்ச்சி என் கையில் இருக்கிறது. ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இதுவே நமது ஜெபமாக இருக்கட்டும். அம்மா மரியே, ஊர்து அன்னையே, இன்று நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது போல் என்றும் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ விரும்புகிறோம். ஆகவே உமது இதயத்தை கடனாக தாரும். நாங்கள் உம்மிடம் திரும்பி வரும் பொழுது உம்மிடம் திருப்பி கொடுத்து விடுகிறோம்.